வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் கருப்பு சுண்டல் போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். சுண்டல் நான் நைட்டு ஊற வச்சு 2 விசில் போட்டு அவிச்சு வச்சுட்டேன். இப்போ வெண்டைக்காயை ரெடி பண்ணுவோம். வெண்டைக்காயை அலசி எடுத்துட்டேன். இது குழம்புங்கனே கொஞ்சம் பெருசாக போட்டால் நல்லாயிருக்கும். பெரிய வெண்டைக்காய்னா 2ஆக போடுங்க, சின்ன வெண்டைக்காய்னா 1ஆக போட்டாவே போதும். சின்னதாக இருக்கிறதெல்லாம் இந்த சைடு சொல்லிட்டு இந்த அளவுக்கு போட்டால் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கி எடுத்தாச்சு. இதை நான் ஃபேன் காற்றுல வைக்க போகிறேன். வெயிலில் வைக்க முடியும். வெயிலில் வச்சா கொஞ்சம் நேரம் இந்த வதக்கும் போது கொஞ்சம் பிசு பிசுக்குன்னு ரொம்ப நேரம் நமக்கு வராது, சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான் ஒரு 1/4 மணி நேரம் ஃபேன் காற்றுல வச்சிடலாம். குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போட்டுக்கிடுவோம். பூண்டு, சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, எப்பெல்லாம் அரைச்சிட வேண்டியதான். அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் கொஞ்சம் சூடேறவும் வெண்டைக்காயை வதக்கிறதுக்கு ரெடி பண்ண வேண்டியதான். வெண்டைக்காய் எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றாமல் வதக்கினா தான் சீக்கிரம் வதங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் வதங்குற மாதிரி இருக்கும்போது நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா கிளற வேண்டியதான். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. நம்ம வேறு பாத்திரத்தை வச்சு தாளிக்க ரெடி பண்ணுவோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன் போட்டேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதோட சின்ன வெங்காயம் முழுசாக நறுக்காமல் போட்டிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு. இதோட பூண்டு, உரிச்ச பூண்டு, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா வெங்காயம் வதங்கவும் நம்ம வெட்டி வச்சு ஏற்கனவே தக்காளி அரைச்சிட்டோம். இருந்தாலும் குழம்புக்கு கொஞ்சம் தக்காளி கிடந்தாலும் நல்லாயிருக்கும். நான் 1 தக்காளி போட்டிருக்கேன். இதோட நான் கீரைத்தண்டு இருந்துச்சு, அதை நானும் இதோட சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா காய் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிடுவோம். அப்புறம் அதோட வெண்டைக்காய் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம். ஓரளவுக்கு காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் 2 சொலா புளியை எடுத்து அரிசி தண்ணியில் நான் ஊற வச்சுக்கிறேன். அரிசி தண்ணியில் ஊற வச்சா கொஞ்சம் புளிக்குழம்பும் சரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அந்த காயோடு போட்டு கிளறிக்கிடுவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு, இதோட நான் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான், அதுதான் நான் 3 ஸ்பூன் கலந்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட வேண்டியதான். கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு செத்த நேரம் மூடி வச்சிடணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு எடுத்து பார்த்தா நல்லா காய் இதாக இருக்கும். இதோட நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைச்ச தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நான் சுண்டலை அவிச்சு வச்சது தண்ணியோடு வச்சுட்டேன். தண்ணியோடு ஊற்றினா தான் நல்லா குழம்பு. அந்த சுண்டலோட தண்ணி எப்போதுமே குழம்பு வைக்கும்போது சுண்டலோட தண்ணியோடு தான் சேர்த்து ஊற்றணும். நல்லா ஊற்றிக்கிட்டேன். ஏற்கனவே சுண்டலில் உப்பு போட்டதுனாலே நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பார்த்துக்கிட்டு அப்புறம் போடலான்னு. இப்போ நம்ம குழம்ப மூடி வைக்க வேண்டியதுதான். இப்போது குழம்பு ஓரளவுக்கு நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
கொஞ்ச நேரம் நம்ம சிம்மில் போட்டு குழம்ப இறக்கிற வேண்டியதான். நான் காலை டிஃபனுக்கு உளுந்தங்களி பண்ணியிருந்தேன். அதில் இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் இந்த குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.